ரஜினியோட நடிப்பில் உருவாகியிருக்கும் கூலி திரைப்படத்தில் ஸ்ருதிஹாசன் ரஜினியோட இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு. இதைத் தொடர்ந்து ரஜினியோட பணியாற்றிய அனுபவம் குறித்து ஸ்ருதிஹாசன் சமீபத்தில் பகிர்ந்திருக்காரு. மேலும் இந்த படத்துடைய 2வது சிங்கிள் சாங் குறித்தும் ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் கூலி திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அனிருத் இசையமைச்சிருக்காங்க. கமலின் விக்ரம் படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜோடைய ரேஞ்ச் எங்கேயோ போய்விட்டது என்றே நாம் சொல்லலாம். இந்திய அளவில் அவரின் இயக்கத்தில் நடிக்க முன்னணி நடிகர்கள் பலரும் ஆர்வம் தெரிவித்தாங்க. அப்போது அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியோடு இணையறார் என்றதும் அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கு. கமலோட தீவிரமான ரசிகரான லோகேஷ் ரஜினியை வச்சு ஒரு படத்தை இயக்குறார். எனவே அந்த படம் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருக்குது. கூலி என பெயரிடப்பட்டிருக்க இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிவடைஞ்சு தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. மேலும் இந்த படத்தில் ரஜினியோடு இணைந்து மாபெரும் நட்சத்திர பட்டாளங்களையும் நடிச்சிட்டு வராங்க. தெலுங்குலேருந்து நாகார்ஜுனா, மலையாள திரையுலகிலிருந்து ஷவுபின் ஷாக்கர், கன்னடத்திலிருந்து உபேந்திரா என பல மொழி கலைஞர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் போன்ற நட்சத்திரங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கமலின் மூத்த மகளான ஸ்ருதிஹாசன் இந்த படத்தின் மூலம் முதன்முறையாக ரஜினியோடு இணைந்து நடிச்சிருக்காரு. நடிகை, பாடகர் என தன் அப்பாவை போல ஒரு ஆல்ரவுண்டராக வலம் வரும் ஸ்ருதிஹாசன் ரஜினியோடு இணைந்து முதல் முறையாக நடித்ததை பற்றி மிகவும் நெகிழ்ச்சியாக பேசியிருக்காரு. மேலும் அப்பாவிற்கும் ரஜினிக்கும் உள்ள வித்தியாசங்கள் பற்றி பேசியிருக்காரு ஸ்ருதிஹாசன். அவர் என்ன சொன்னார்னா, ரஜினி சாரோட முதல் முறையாக கூலி படத்தின் மூலம் இணைந்தது ரொம்பவே மகிழ்ச்சி. அவருக்கும் அப்பாவிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவரோட பணியாற்றியதால் அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது. நிறைய நல்ல விஷயங்களை ஒன்று சேர்த்த ஒரு மனிதர் தான் ரஜினி. அவர் மிகவும் எளிமையாக இருப்பார், அதே சமயம் மிகவும் ஷார்ப்பாகவும் இருப்பார். அனைவரிடமும் மிகவும் கனிவாக நடந்து கொள்வார் ரஜினி சார். மேலும் அப்பாவை பற்றி பல விஷயங்களை ரஜினி சார் செட்டில் பேசுவார். அப்பா செய்த உதவிகளையும் அவரை பற்றி மிகவும் உயர்வாகவும் ரஜினி சார் பேசுவார் என்றார் ஸ்ருதிஹாசன். இந்நிலையில் கூலி திரைப்படத்தில் ரஜினியின் மகளாக ஸ்ருதிஹாசன் நடிப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என தெரியல. இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுதந்திர தின விடுமுறையை முன்னிட்டு கூலி திரைப்படம் வெளியாகுது. மேலும் ஸ்ருதிஹாசன் ரஜினியோட 2வது சிங்கிள் சாங்குக்கு டான்ஸ் ஆடியிருக்காங்களாம். பூஜா ஏக்டே நம்ம ரஜினியோடு சேர்ந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க. கூட ரஜினியோட மகளாக நம்ம ஸ்ருதிஹாசன் டான்ஸ் ஆடி இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.